கிராவிடேஷன் டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கன்வியூ பண்ணிக்கலாம் பாருங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் ரிக்வைர்ட் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரிக்வைர்ட் ஃபார்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து ஸ்டிரிங் ஆஃப் லிக்விட், செகண்ட் வந்து கன்வெக்ஷன், தேர்ட் வந்து கண்டக்ஷன், ஃபோர்த் வந்து ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டிரிங் ஆஃப் லிக்விடுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம மஸ்குலர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டிர் பண்ண போறோம். அதனால வந்து ஸ்டிரிங் ஆஃப் லிக்விடுக்கு வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் நாட் ரிக்வைர்ட். கண்டக்ஷனுக்கும் வந்து ஹீட் வந்து என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ரெண்டு எண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டூ எண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஹீட் கொடுத்தோம்னா இந்த மாலிகூல்ஸ் வந்து ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது அப்படியே ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் வந்துடும். ஸோ கண்டக்ஷனுக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தேவைப்படாது. இந்த ரேடியேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் மெத்தட்ல வந்து ஹீட் டிராவல் ஆகுறது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா இதுக்கு ஃபோர்ஸும் தேவைப்படாது. அப்படியே ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடி வித்தவுட் மீடியம் ரேடியேஷன் மெத்தட்ல ஹீட் டிராவல் ஆயிரும். இந்த கன்வெக்ஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூம் ஏதாவது இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா, இங்க கீழே வந்து சப்போஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் இருக்கோம்னு வச்சுங்க. நம்ம வெளியே விடுற ஹேர் வந்து ஹாட் ஹேர்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் ஹேர் வெளியே விட்டோம்னா ஹாட் ஹேருக்கு டென்சிட்டி கம்மியா இருக்கும். அதனால இந்த ஹாட் ஹேர் என்ன ஆயிரும், மேல போயிடும். கூல் ஹேர் வந்து டவுன் வந்துடும். அப்படின்னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வந்து ஹாட் ஏர் மேல போகும், கூல் ஏர் டவுன் வந்துடும். அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் யூஸ் பண்றது எங்க பாத்தீங்கன்னா, அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வர்றது இல்லைன்னா எலாங் கிராவிட்டி வர்றது கன்வெக்ஷன் மெத்தட் தான். ஸோ தட் கன்வெக்ஷன் மெத்தடுக்கு வந்து டு டிரான்ஸ்பர் ஹீட் கன்வெக்ஷன் மெத்தட் வந்து கிராவிடேஷன் மெத்தடுக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. அதாவது ஹீட் வந்து டிரான்ஸ்பர் பண்றது 3 மெத்தட், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படி இருக்கும். இதுல கன்வெக்ஷன் மெத்தட்ல ஹீட் டிரான்ஸ்பர் பண்றது அது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி மூவ் ஆகும். ஹாட் ஏர், கோல்டு ஏர் வந்து எலாங் கிராவிட்டி மூவ் ஆகும். அதனால தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A body of weight 72 Newton moves from the surface of earth at a height half of the radius of the earth. Then gravitation force exerted on it will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இது எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த எர்த் சர்ஃபேஸ் இந்த ரேடியஸ் வந்து ஆர் ரேடியஸ். இந்த எர்த் சர்ஃபேஸ்ல வெயிட் வந்து 72 நியூட்டன் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சர்டன் ஹைட் போறோம். இந்த சர்டன் ஹைட்ல போனா இங்க வெயிட் எவ்வளவு இருக்கும் கேட்டிருக்காங்க. வெயிட் அட் சர்டன் ஹைட். இந்த ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா r/2 half of the radius அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ஈக்குவல் டு half of the radius of the earth ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜெனரலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் என்ன ஃபார்முலா தெரியும்? g × r/r + h ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஓகேங்களா? சோ இது போத் சைடு மாஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா m × gh தான் என்ன சொல்லுங்க, வெயிட் அட் சர்டன் ஹைட். இந்த m × g தான் என்ன சொல்லுங்க, வெயிட் ஆன் தி சர்ஃபேஸ். இந்த வெயிட் ஆன் தி சர்ஃபேஸ் தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 72 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. இன்டு r/r + h போடணும். h ன்றது எவ்வளவு, r/2 கொடுத்திருக்காங்க. h வந்து எவ்வளவு போட்டுக்கலாம், r/2 போட்டுக்கங்க. போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கப்பா. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும், இந்த r காமனா கேன்சல் பண்ணிடலாம். இங்க அப்போ வெயிட் ஆன் தி சர்ஃபேஸ் டிவைட் பை இங்க 1 + 1/2. இந்த 1 + 1/2 வந்து என்ன வரும், 3/2 வருமா, 3/2 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ வந்து இந்த வெயிட் ஆன் தி சர்ஃபேஸ் என்ன வருது, 72 கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஸ்கொயர் மேல போயிடும். அப்போ 4 டிவைட் பை 3 ஸ்கொயர் வந்து 9. 9 72 கேன்சல் பண்ணா எவ்வளவு வருது, 8 வரும். 8 × 4 எவ்வளவு வரும், இந்த 8 × 4 32 நியூட்டன் கிடைக்குது. சரிங்களா? சோ தட் அப்போ ஃபோர்ஸ் என்ன வருது பாத்தீங்கன்னா 32 நியூட்டன் அப்படின்னு வரும். இந்த क्वेश्चन வந்து அப்படியே NCERT புக்ல வந்து இந்த எக்ஸர்சைஸ் சம்ல இந்த क्वेश्चन இருக்குப்பா. டைரக்ட் சம் அப்படியே கேட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two particles of equal mass m go around a circle of radius r under the action of their mutual gravitational attraction. The speed v of each particle is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ரெண்டு பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்கிள்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் ஒரு சர்க்கிள்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு மாஸ் வந்து ஈக்குவல் மாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பார்ட்டிகல் ஈக்குவல் மாஸ் எம்னு எடுக்க போறோம் நம்ம. இப்போ இங்க ஒரு மாஸ் எம் இருக்கு, இங்கிட்ட ஒரு மாஸ் எம் இருக்கு. இந்த ரெண்டு பார்ட்டிகளும் சர்க்குலர் மோஷன்ல போகுது. அப்படின்னா இங்க வெலாசிட்டி டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி v இருக்கும், இங்க டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி v இருக்கும். இந்த பிட்வீன் மாசஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு எடுத்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா, g × m1 × m2 போடணும். m1ன்றது m, m2 m போட்டா m ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் போடணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் எவ்வளவு, r + r 2r இருக்கு.
அப்போ 2r ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r போடுங்க. mv ஸ்கொயர் பை r ஏன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து mv ஸ்கொயர் பை r னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த m கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க என்ன பண்ணலாம்னா gm டிவைட் பை இங்க 2r ஹோல் ஸ்கொயர் வந்து 4r ஸ்கொயர் வந்துரும் ஈக்குவல் டு v ஸ்கொயர் டிவைட் பை என்ன வருது r னு வந்திருக்கு. இந்த r ஒரு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருப்போம். அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க gm டிவைட் பை 4r அப்படின்னு வந்திருக்கு. சோ இதுல இருந்து v எப்படி எழுதலாம் ரூட் எடுத்து எழுதிக்கோ. v is equal to root of gm by 4r அப்படின்னு போட்டுக்கலாமா? சரி சரி இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட் எடுக்கும்போது இந்த 4 வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கன்னா அப்ப என்ன வருது 1/2 root of gm by r அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி ஓகேப்பா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சோ இந்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. தி எர்த் mass 6 × 10⁻24 kg revolves around the sun with an angular velocity of 2 × 10⁻⁻7 radian/second அப்படின்னு இருக்கு. In a circular orbit of radius 1.5 × 10⁸ km. The force exerted by the sun on the earth in Newton is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பண்ணலாம் பாருங்க. சோ இப்போ வந்து மாஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6 × 10⁻24 கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மாஸ் வந்து சன்னை வந்து சுத்திட்டு இருக்கு வித் ஆங்குலர் வெலாசிட்டி 2 × 10⁻⁷ ரேடியன்/செகண்ட் சுத்திட்டு இருக்கு. சர்க்குலர் ஆர்பிட் வந்து 1.5 × 10⁸ km கொடுத்திருக்காங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி சன் ஆன் தி எர்த் இன் நியூட்டன் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? அப்போ வந்து இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சன் வந்து சென்டர்ல இருக்கு, எர்த் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கு. அஸ்யூம் பண்ணிக்கிங்க சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இந்த சன் வந்து எர்த் மேல எக்ஸர்ட் பண்ற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எர்த் வந்து சன்னை சுத்தணும்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும். சென்ட்ரிபிட்டல் அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுங்க. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி சன் ஆன் தி எர்த்ன்றது அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எடுத்துங்க. அப்போ g இன்டு mass of the sun into mass of the earth divided by r square. இந்த ஃபார்முலா எடுத்தாலும் ஒண்ணுதான். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோர்ஸ்ன்றது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு எடுத்தாலும் ஒரே ஒண்ணுதான். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன சொல்லுங்க, mass of the earth into v square by r mv square by r. இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே சேம் ஆன்சர் தான். ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு புரியுது. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா வெலாசிட்டி ஈக்குவல் r ஒமேகா தெரியும் இல்லையா, அது சப்ஸ்டிட் பண்ணிப்பா. அப்ப f is equal to mass of the earth into velocity பிளேஸ்ல r ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை r வரும். r கேன்சல் பண்ணிக்கிங்க. அப்ப ஃபோர்ஸ் எக்ஸர்டட் வந்து m r ஒமேகா ஸ்கொயர் போடுங்க. அப்ப m எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6 × 10⁻24 6 × 10⁻24 போட்டுதுப்பா. இன்டு ரேடியஸ் அதாவது ஆர்பிட் ரேடியஸ் 1.5 × 10⁸ km கொடுத்திருக்காங்க. கிலோமீட்டர் மீட்டரா மாத்தணும் நம்ம. அப்ப ரேடியஸ் ஈக்குவல் 1.5 × 10⁸ இன்டு 1 கிலோமீட்டர் 10⁻³ மீட்டர் போட்டுருக்கு. அப்படி போட்டா r வந்து 1.8 × 10⁻11 வந்துரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்போ r பிளேஸ் லெவல் போல 1.5 × 10⁻11 போட்டுக்கீங்கப்பா. ஓகேவா? அப்படின்னு போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒமேகா ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஒமேகா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 × 10⁻⁻7 கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒமேகா வேல்யூ போடுங்க, இன்டுன்னு போட்டு 2 × 10⁻⁻7 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கங்க. போட்டீங்களா? இப்போ இது மொத்தமா சிம்பிளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபோர்ஸ் ஆன்சர் கிடைக்கும்பா. பாருங்க இது மொத்தம் சிம்பிளை பண்ணா என்ன ஆன்சர் வருது பார்க்கலாமா? இது எல்லாமே சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருது பாருங்கப்பா. 36 × 10⁻21 வருதா செக் பண்ணி பாருங்க. 36 × 10⁻21 வந்துரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. If the gravitational force between two objects were proportional to 1/r and not as 1/r square, where r is the distance between them, then a particle in a circular path would have its orbital speed v proportional ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது gravitational force வந்து inversely proportional to r square இல்லாம inversely proportional to r இருந்துச்சுன்னா orbital speed proportional எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம வந்து orbital speed எப்படி பார்த்தோம், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r ஸ்கொயர் இந்த ஃபார்முலா எடுத்து தான் நம்ம பண்ணியிருந்தோம். அப்படி பண்ணா ஆர்பிட்டால் ஸ்பீடுக்கு என்ன வந்தது √gm/r ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? இப்போ வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் 1/r இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன வரும் g × m1 × m2 டிவைட் பை இங்க r ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப அப்படி இல்லைன்னா நம்ம ஜெனரலா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ன்னு போட்டீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
சம் கான்ஸ்டன்ட் பை ஆர் இப்படி கூட வச்சுக்கீங்க, இப்படி கூட வச்சுக்கீங்க, இதை விட்டுருங்க. அப்ப இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நேச்சுரல் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் சொல்லிட்டாங்களா. சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து mv ஸ்கொயர் பை ஆர் வந்துருது. இப்போ இந்த ஆர் கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப v இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும், v v v அதாவது இங்க 2r ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கலாம், இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த v ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, k பை m ஸ்கொயர் ரூட் வந்திருக்கும். அப்படின்னா இந்த ஃபார்முலா ஆர் இருக்கா இல்லையா, ஆர் கிடையாது. அதனால வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r பவர் 0 சொல்லிடலாம், ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆர் இருக்கிறதுனால. அதனால வந்து அதாவது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அப்போ வெலாசிட்டி என்ன இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆரா இருந்திருக்கும். இதே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆரா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும், வெலாசிட்டி ஆர்பிட்டால் வெலாசிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆர்னு வந்திருப்பா. சோ 17th क्वेश्चन ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, acceleration due to gravity of the earth. இந்த கான்செப்ட்ல இருந்து பார்க்கலாம். If the mass of the sun were 10 times smaller and the universal gravitational constant were 10 times larger in magnitude, which of the following is not correct சொல்லியிருக்காங்கப்பா. நல்லா கவனிங்க. இப்போ வந்து மாஸ் ஆஃப் தி சன் இருக்கு இல்லையா, இந்த மாஸ் ஆஃப் தி சன் வந்து நியூவா வந்து 10 டைம்ஸ் ஆஃப் ஆக்சுவலா அந்த மாஸ் ஆஃப் சன் மாதிரி ஆயிருச்சு. அடுத்து யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த நியூ யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வந்து என்ன சொல்லிச்சு இங்க, சார் இங்க ஸ்மாலர் சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் தி சன் வந்து 10 டைம்ஸ் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்படின்னா டிவைட் பை 10. சரி இன்னொரு முறை எழுதுற பாருங்க, மாஸ் ஆஃப் தி சன் வந்து நியூ மாஸ் வந்து ஒரிஜினல் மாஸை விட 10 டைம்ஸ் ஆயிடுச்சு, 10 டைம்ஸ் டிவைட் பை வந்துருச்சு, 10 டைம்ஸ் ஸ்மாலர் ஆயிடுச்சு. ஆனா யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 10 டைம்ஸ் லார்ஜர் இன் மேக்னிட்யூட். அப்போ நியூ யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் 10 டைம்ஸ் ஆஃப் ஜி அப்படின்னு போட்டுக்குப்பா. ஸோ இந்த மாதிரி இருந்தா எந்தெந்த ஆப்ஷன் ஃபால்ஸ் நீங்க பார்க்கணும். ரெயின் டிராப்ஸ் வில் ஃபால் ஃபாஸ்டர் இருக்கு, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு gm பை ஆர் ஸ்கொயர் தானே. அப்போ இந்த g இன்க்ரீஸ் ஆகுது, இங்க வந்து மாஸ் ஆஃப் எர்த் தான் இருக்கும், நமக்கு சன் மாஸ் வராது. அப்ப g இன்க்ரீஸ் ஆயிருது, g இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப ரெயின் வந்து என்ன ஆகும், ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும், வில் ஃபால் ஃபாஸ்டர். இது கரெக்ட். அடுத்து வாக்கிங் ஆன் தி கிரவுண்ட் வுட் பிகம் மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம கிரவுண்ட்ல இருந்து நடக்கணும்னா அந்த கிராவிட்டி அகைன்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்போ ஜி அதிகமா இருந்துச்சுன்னா ஜி அதிகமாயிரும், அதனால இதுவும் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து வந்து பாருங்க, டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டம் ஆன் தி எர்த் வுட் டிக்ரீஸ். டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்க கேபிட்டல் ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்மால் ஜி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஸ்மால் ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் பீரியட் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதுவும் கரெக்ட், டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டம் ஆன் தி எர்த் வுட் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜி ஆன் தி எர்த் வில் நாட் சேஞ்ச் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா ஜி சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸ்மால் ஜி ஈக்குவல் கேபிட்டல் ஜி இன்டு மாஸ் ஆஃப் தி எர்த் பை ஆர் ஸ்கொயர். இங்க மாஸ் ஆஃப் தி எர்த் மாறல, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் மாறல, ஆனா ஜி வந்து என்ன ஆயிருது 10 டைம்ஸ் வந்துருதா. ஜி வந்து ஸ்மால் கேபிட்டல் ஜி 10 டைம்ஸ் வந்துருச்சுன்னா அப்போ ஸ்மால் ஜி 10 டைம்ஸ் ஆயிரும் இல்லையா, 10 டைம்ஸ் வந்துடும். அப்போ ஸ்மால் ஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஜி ஆன் தி எர்த் வில் நாட் சேஞ்ச்ன்றாங்களே, இதுதான் இப்போ ஃபால்ஸ். அப்போ எந்த ஆப்ஷன் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜி வந்து சேஞ்ச் ஆகும், 10 டைம்ஸ் ஆயிரும், இதுதான் நாட் சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ராங் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a spherical planet has a mass m suffix p, mass planet உடைய mass and diameter dp. A particle of mass m falling freely near the earth surface of the planet will experience an acceleration due to gravity equal to கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா தெரியும். இதான் ஒரு பிளானட் எடுத்துக்கலாம், நியர் டு எர்த் சர்ஃபேஸ்க்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா, g இன்டு மாஸ் ஆஃப் தி பிளானட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி பிளானட் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ இங்க டயாமீட்டர் ஆஃப் தி பிளானட் தான் என்ன சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் தி பிளானட் ஈக்குவல் டு ட்வைஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வரும். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் ஈக்குவல் டயாமீட்டர் ஆஃப் தி பிளானட் பை 2 வந்துருது. இது இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு g இன்டு மாஸ் ஆஃப் தி பிளானட் டிவைட் பை என்ன வருது, ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து டயாமீட்டர் ஆஃப் தி பிளானட் பை 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். இந்த 2 ஸ்கொயர் மேல போச்சுன்னா 4 டைம்ஸ் ஆயிடும். அப்போ ஸ்மால் g ஈக்குவல் டு g இன்டு மாஸ் ஆஃப் தி பிளானட் இன்டு 4 டைம்ஸ் டிவைடட் பை என்ன வருது, டயாமீட்டர் ஆஃப் தி பிளானட் ஸ்கொயர்னு வந்துருது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா 19th எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா, imagine a new planet having the same density as that of the earth but it is 3 times bigger than the earth in size. If the acceleration due to gravity on the surface of earth is g and that on the surface of the new planet is g dash, then கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டோட டென்சிட்டியும் எர்த் டென்சிட்டியும் சேம் சொல்லிட்டாங்க.
ஆனா 3 times bigger than the earth ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 times bigger என்ன அர்த்தம்? ரேடியஸ் வந்து 3 times நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சரி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் கொண்டு வரணும். ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி g into mass of the planet by radius square. இதுதான ஃபார்முலா தெரியும். நீங்க மாஸ்க்கு என்ன ஃபார்முலா பண்ணலாம்? ஆல்ரெடி டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம்னு உங்களுக்கு தெரியும். சோ மாஸ் ஈக்குவல் டென்சிட்டி இன்டு வால்யூம் எடுத்தீங்கன்னா அப்ப மாஸ் ஈக்குவல் டென்சிட்டி இன்டு வால்யூம் பிளேஸ்ல 4/3 pi r cube போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து மாஸ்க்கு டென்சிட்டில சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப g ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்டு மாஸ் வந்து டென்சிட்டி இன்டு 4/3 pi r cube by r ஸ்கொயர் போட்டுக்கலாமா? சோ இந்த r ஸ்கொயர் கியூப் கேன்சல் ஆயிருச்சு. இங்க கேபிட்டல் G டென்சிட்டி 4/3 pi இது எல்லாமே கான்ஸ்டன்ட். சோ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r அப்படின்னு வந்துருச்சு. ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் 3 times bigger than the radius of the earth ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் ஈக்குவல் டு 3 times the radius of the earth ன்னு போட்டீங்கன்னா இப்போ எழுதும்போது இந்த g டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகுதுன்னா அப்போ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் தி பிளானட் பை ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ன்னு போட்டுங்க. அப்ப ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து 3 times ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ன்னு வந்திருக்கு. டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த் போட்டா இது கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிளானட் தான் g டாஷ் சொல்லியிருக்காங்க. அது g டாஷ் எர்த்துக்கு வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி g ன்னு போட்டா that is equal to 3. அப்ப g dash equal என்ன வந்திருக்குப்பா? 3 times of g ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? அப்படினா 20th क्वेश्चனுக்கு என்ன வருது? ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 3 times of g. சோ அப்ப வந்து இங்க நமக்கு டென்சிட்டி சேம் சொன்னதனால அந்த டென்சிட்டி வர மாதிரி ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். இதே மாஸ் சேம்னா மாஸ் சேம் மாதிரி எடுத்துக்கணும். அப்ப டென்சிட்டி டர்ம்ல கொடுத்திருந்தா அப்ப ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வருது? g equal to capital G into rho into 4/3 pi into r. இங்க என்ன r cube r ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம். சோ இதுதான் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி. இதே மாஸ்க்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பிளானட் ஃபார்முலா வந்து g equal to gm by r square அப்படின்னு வந்துரும். சோ புரிஞ்சுங்களா? ஓகேப்பா நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பார்க்கலாம். The density of a newly discovered planet is twice that of the earth. The acceleration due to gravity at the surface of the planet is equal to that at the surface of the earth. If the radius of the earth is capital R, the radius of the planet would be dash கேக்குறாங்க. அப்படின்னா வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிளானட் இருக்கு அதனுடைய டென்சிட்டி வந்து 2 ஆஃப் எர்த் இருக்கு. ஆனா அந்த பிளானட்டுக்கு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த்துக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் எர்த் r இருந்துச்சுன்னா அந்த பிளானட்டுக்கு ரேடியஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்கப்பா. சோ இப்போதான் நம்ம போன क्वेश्चनல பார்த்தோம் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி வந்து என்னது g ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்டு rho இன்டு 4/3 pi r அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலா தெரியுது இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டில கொடுத்திருக்காங்க இங்க. அப்படிதானப்பா இங்க டென்சிட்டில கொடுத்திருக்காங்க. So acceleration due to gravity in terms of density வந்து 4/3 pi into capital G into density into R. இதுதான் ஃபார்முலா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த ஃபார்முலா எப்படி வருது இன்னொரு முறை சொல்லிட்டுமா? நமக்கு small g equal to capital G into mass of the planet by R square தெரியும். mass of the planet க்கு density into volume போடுவோம். volume வந்து 4/3 pi r cube வரும். இத வந்து இந்த g ஃபார்முலால mass சப்ஸ்டிட் பண்ணுங்க. g into rho 4/3 mass பிளேஸ்ல density into 4/3 pi r cube சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை r ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. r ஸ்கொயர் கியூப் கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப இந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கு. இப்போ என்னென்ன சேம் சொல்றாங்க? என்னென்ன சேம் சொல்றாங்க? ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் சொல்றாங்க. ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேம் சொல்றாங்க. அப்ப g சேம் 4/3 pi கேபிட்டல் G இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ டென்சிட்டி இன்டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருது. அப்ப டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் இன்டு ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் தி எர்த் இன்டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் போடுங்க. இப்போ டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் என்ன சொல்லிருக்காங்க? twice that of earth ன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்போ டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டென்சிட்டி ஆஃப் பிளானட் வந்து twice the density of earth ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. டென்சிட்டி ஆஃப் பிளானட் பிளேஸ்ல twice the density of earth into radius of the planet equal to radius of the earth into density of the earth ன்னு வந்திருக்கு. இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம்னு சொல்லுங்க. ரேடியஸ் டென்சிட்டி ஆஃப் எர்த் கேன்சல் பண்ணிட்டு இதுல 2 வந்து ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் பை 2 வந்துருச்சு. கரெக்ட்டா? சோ அப்படினா இந்த ஆப்ஷன் கரெக்ட் வருது பாருங்க. 21st சம்முக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட்டான ஆன்சர் அப்படினு புரியுது உங்களுக்கு. ஓகேப்பா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on the planet B. A man jumps to a height of 2 meters on the surface A. What is the height of jump by the same person on the planet B? அப்போ planet A ல acceleration due to gravity 9 times the acceleration due to gravity on the B அப்படின்னு புரியுது உங்களுக்கு. ஓகே நல்லா கவனிங்க. planet A க்கு acceleration due to gravity 9 times of planet acceleration due to gravity on the planet B இது புரியுது உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஹைட் எல்லாம் ஜம்ப் பண்றது ஸ்மால் ஹைட் தான். அதனால acceleration due to gravity கான்ஸ்டன்ட் வச்சிட்டோம்னா ஹைட்டுக்கு வந்து ஃபார்முலா எவ்வளவு ஹைட் ஜம்ப் பண்றோம்னா u² by 2g.
சேம் பர்சன் ஜம்ப் பண்றதுனால u வந்து சேமா இருக்கும். அப்படின்னா h height jumped on a by height jumped on b வேணும்னா இங்க பாருங்க இந்த ஃபார்முலால இருந்து என்ன சொல்லலாம், இந்த 2 கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாமா, அதாவது இந்த u ஸ்கொயர் பை 2 கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா அப்ப h is inversely proportional to g வரும். அப்ப ரேஷியோ ஆஃப் தி height equal to inverse ratio of the g போடும். கரெக்ட்டுங்களாப்பா? இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் g போட்டுருங்க. அப்போ gb டிவைட் பை ga வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 9 டைம்ஸ் ஆஃப் gb சொல்லிட்டாங்க. 9 டைம்ஸ் ஆஃப் gb. அப்ப gb கேன்சல் ஆயிருச்சு. சர்ஃபேஸ் A ல வந்து எவ்வளவு ஜம்ப் பண்ணிருக்காங்க, 2 மீட்டர். சர்ஃபேஸ் B ல தான் क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப இங்க HA by HB ன்னு போட்டுருக்கோம். HA ன்றதா 2 மீட்டர். அப்ப 2 டிவைட் பை HB is equal to 1 by 9 வருதா? இந்த 1 by 9 எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 9 into 18 வருதா? அப்போ height could be jumped on the planet B வந்து எவ்வளவு, 18 அப்படின்னு வந்திருக்கும். 18 மீட்டர். கரெக்ட்டுங்களாப்பா? சோ அப்ப 22 क्वेश्चनக்கு 18 மீட்டர்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ அப்ப இங்க புரிஞ்சுக்க வேண்டியது height equal to u square by 2g. சேம் பர்சன் ஜம்ப் பண்றாரு. அப்ப u square constant 2 constant அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What will be the formula of mass of the earth in terms of small g, capital R, capital G ன்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? அதாவது நமக்கு acceleration due to gravity ஃபார்முலா என்ன தெரியும், g into mass of the earth divided by r square அப்படின்னு ஃபார்முலா தெரியும். நமக்கு mass of the earth தானே கேட்டிருக்காங்க. அப்ப mass of the earth மட்டும் ரைட் சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப mass of the earth equal to g into r square divided by capital G ன்னு வந்துருது. கரெக்ட்டா? அப்ப g into r square by capital G என்ன, எந்த ஆப்ஷன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The acceleration due to gravity g and the mean density of the earth rho are related by which of the following relations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் டென்சிட்டிக்கும் இதுக்கெல்லாம் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். சரி இருந்தாலும் இன்னொரு முறை எழுதிடலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் gm by r ஸ்கொயர் வருதா? இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரியும் இல்லையா? இதுல இருந்து மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் புரியுதானப்பா? அப்ப மாஸ் டென்சிட்டி டு வால்யூம் வந்து ஸ்பியர், எர்த் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா 4/3 pi r cube, வால்யூம் வந்து 4/3 pi r cube வருது. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. கேபிட்டல் G இன்டு மாஸ் பிளேஸ்ல டென்சிட்டி இன்டு 4/3 pi r cube சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை r ஸ்கொயர் போட்டுருங்க. இந்த r ஸ்கொயர் கியூப் கேன்சல் ஆயிருச்சு. அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேபிட்டல் G இன்டு rho இன்டு 4/3 pi r இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி வேணும்னா டென்சிட்டி எங்கே வச்சுட்டு மத்ததெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப டென்சிட்டி கூட என்ன வந்துருது, 3 அந்த பக்கம் வச்சுனா 3g டிவைட் பை 4 கேபிட்டல் G pi r அப்படின்னு வந்துருச்சுங்களா? ஓகேப்பா. அப்படின்னா இந்த ஆப்ஷன் பாருங்க, 24th வந்து 3g by 4 pi gr ஒரே ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. The radius of Earth is about 6,400 km and that of Mars is 3,200 km. The mass of the Earth is about 10 times mass of the Mars. An object weighs 200 Newton on the surface of the Earth. Its weight on the surface of Mars will be கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா weight வந்து depends on g ன்னு வந்திருக்கும். அப்ப in terms of g கண்டுபிடிக்கணும். First of all, acceleration due to gravity க்கு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். என்ன பாருங்க, g into m by r square தான் acceleration due to gravity க்கு ஃபார்முலா. இதுல இருந்து acceleration due to gravity of Mars by acceleration due to gravity of Earth வேணும்னா acceleration due to gravity எப்படி இருக்கு, டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் மாஸ் இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரேடியஸ் ஸ்கொயர்னு இருக்கு. கேபிட்டல் G வந்து கான்ஸ்டன்ட். அதனால ரேஷியோ ஆஃப் தி acceleration due to gravity என்ன வரும்னா ரேஷியோ ஆஃப் தி மாஸஸ் into inverse ratio of the inverse ratio square of the radius அப்படின்னு போட்டுக்கலாம். எப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து மாஸ் ஆஃப் தி எர்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாஸ் ஆஃப் தி எர்த் ஈக்குவல் 10 டைம்ஸ் தி மாஸ் ஆஃப் தி மார்ஸ் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ மாஸ் ஆஃப் தி மார்ஸ் அப்படியே போட்டுங்க. மாஸ் ஆஃப் தி எர்த் வந்து 10 டைம்ஸ் மாஸ் ஆஃப் தி மார்ஸ்னு போட்டாச்சு எர்த்துக்கு. அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6,400 கிலோமீட்டர் போட்டாச்சு. டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் மார்ஸ் 3,200 போட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்படின்னு போட்டாச்சுப்பா. இப்போ இது வரைக்கும் கேன்சல் பண்ணுவோம். இது வந்து 2 கேன்சல், இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப இங்க 2 இருக்கும், இது கேன்சல் பண்ணலாம். அப்ப 2 ஸ்கொயர் 4 வந்துருதா? அப்ப என்ன வருது, 4/10 வந்திருக்கு. இங்க acceleration due to gravity of the Mars ன்னு வெச்சீங்க இன்டு என்ன பண்ணிரலாம்னா இந்த acceleration due to gravity of Earth ரைட் சைடு கொண்டு போனா ரைட் சைடு வந்துரும். இப்போ இந்த 4 and 10 கேன்சல் பண்ணா இங்க 2 5 வந்துரும். அப்படினா acceleration due to gravity of Mars equal to 2/5 times of acceleration due to gravity of the Earth. Mass வந்து anywhere in the universe constant தான, அதனால massல மல்டிப்ளை பண்ணுங்க. Mass into acceleration due to gravity on Mars equal to 2/5 times of mass into acceleration due to gravity on Earth. இந்த மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த எர்த்ல என்ன வரும், வெயிட் அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? இங்க வந்து
இங்க நம்ம இந்த ஃபார்முலா வந்து எடுத்தது ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஃபார்முலா எடுத்தது வந்து எப்படி எடுத்திருக்கோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல எடுத்திருக்கோம், டென்சிட்டி எடுக்கல. அதனால நீங்க எல்லாரும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி என்னதான் நம்ம இந்த ஃபார்முலா எடுக்கணும். எந்த ஃபார்முலா? இங்க இருக்கிற ஃபார்முலா எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. சோ क्वेश्चனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் எல்லாரும் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ இந்த மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆஃப் மாஸ் தான் வெயிட் ஆன் தி மாஸ், இது வெயிட் ஆன் தி எர்த்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்ப வெயிட் ஆன் தி மாஸ் ஈக்குவல் டு 2/5 டைம்ஸ் ஆஃப் வெயிட் ஆன் தி எர்த் வந்துருச்சா? வெயிட் ஆன் தி எர்த் எவ்வளவுப்பா? 200 நியூட்டன் சொல்லிட்டாங்க. அப்போ 2/5 into 200 ன்னு எடுத்துங்க. இந்த 5 into 200 கேன்சல் பண்ணா 40 வரும். 40 into 2 என்னப்பா வருது? 18 வருது. அப்படின்னா 80 நியூட்டன். அப்ப வெயிட் ஆன் தி மார்ஸ், எர்த்ல வந்து வெயிட் 200 நியூட்டன் மெஷர் பண்ணது, மார்ஸ்ல எவ்வளவு மெஷர் பண்ணனும்னா 80 நியூட்டன் மெஷர் பண்ணிருக்கோம்ப்பா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. acceleration due to gravity below and above the surface of earth, இந்த கான்செப்ட்ல பார்க்கலாம். A body weighs 72 newton on the surface of the earth. What is the gravitational force on it at a height equal to half the radius of the earth? இந்த சம் ப்ரீவியஸ் சம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ ஒரு சம் பார்த்துருந்தோம் இல்லையா? அதனால டைரக்டா ஆன்சர் இதுக்கு எழுதிக்கலாமா? இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்துருந்தோம்? 32 நியூட்டன் அப்படி பார்த்துருந்தோம். இது எப்படி வந்தது ஆன்சர்? acceleration due to gravity at certain height வந்து g into r by r plus h whole square அப்படின்னு போட்டுட்டு into mass போட்டுங்க ரெண்டு பக்கம். அப்படி போட்டா இந்த mass into gh தான் என்னது? weight at certain height. m into g தான் weight on the surface into r by r plus h இருக்குல, h வந்து r by 2 னு क्वेश्चन கொடுத்துட்டாங்க whole square. இந்த weight பிளேஸ்ல 72 னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணா weight at certain height வந்து என்ன வந்துரும்? 32 நியூட்டன் வந்திருக்கும். ரிப்பீட் ஆயிருக்கு क्वेश्चन. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A body weighs 200 Newton on the surface of the earth. How much will it weigh halfway down to the center of the earth? கேட்டிருக்காங்க. அப்போ weight on the surface வந்து 200 கொடுத்திருக்காங்களா? weight at the depthல கேட்டிருக்காங்க. எவ்வளவு டெப்த் இருக்கணும்? halfway சொல்றதுன்னா r by 2 போடுங்க. acceleration due to gravity at depthக்கு என்ன பாருங்க? acceleration due to gravity on the surface into 1 minus d by r னு வந்துரும். ஓகேவா? இப்போ ரெண்டு சைடு மாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாஸ் into acceleration due to gravity தான் என்ன சொல்லுங்க? weight. அப்ப இந்த weight at depth is equal to இந்த weight போடுங்க. இந்த m into g தான் weight on the surface into 1 minus d பிளேஸ்ல r by 2 போடுங்க. r by 2 போட்டு இங்க ஆல்ரெடி ஒரு r இருக்கு. இந்த r கேன்சல் பண்ணிருங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? 1 by 2 இருக்கா? இந்த 1 ல இருந்து இந்த 1 by 2 கழிப்பா. என்ன வரும்? 1 by 2 வரும். இந்த weight எவ்வளவு சொல்லிருக்காங்க? சர்ஃபேஸ்ல 200. அப்ப 200 into இது 1 by 2 போடுங்க. 200 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 100. சோ weight at depth வந்து எவ்வளவு வருது? 100 நியூட்டன் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட்? 27th क्वेश्चनக்கு ஆப்ஷன் A கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. The acceleration due to gravity at a height 1 kilometer above the earth is same as at a depth d below the surface of earth. Then d equal to கேட்டிருக்காங்க. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது ஸ்மால் ஹைட் தானே. ஸ்மால் ஹைட்டா இருந்துச்சுன்னா acceleration due to gravity for small height-க்கு approximately நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? g into 1 minus 2h by r னு போட்டுக்கணும். ஓகேவா? இதே acceleration due to gravity at depth க்கு என்ன ஃபார்முலா? g into 1 minus d by r. இப்போ வந்து acceleration due to gravity at height is same as at depth னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ g வந்து சேம். என்னென்ன சேம்? இந்த g வந்து சேம் போட்டுங்க. இந்த g சேம் போட்டு அதே மாதிரி இந்த g யும் சேம் நமக்கு தெரியும். இந்த r இந்த r ஈக்குவல் அப்படின்னா 2h பிளேஸ்ல d இருக்கும்ப்பா. 2h பிளேஸ்ல d இருக்கு. அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன சேம் g ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2h equal to d ன்னு போட்டீங்கன்னா நமக்கு டெப்த் தானே கேட்டிருக்காங்க. d equal என்ன வந்துரும்? d equal to 2h ன்னு வந்துருது. h வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க? 1 கிலோமீட்டர். அப்ப d is equal என்ன வருது? 2 into 1 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுறலாமா? அது போட என்ன வரும்? 2 into 1 கிலோமீட்டர் எவ்வளவு வருது? 2 கிலோமீட்டர்னு வந்துருது. சோ 2 கிலோமீட்டர் எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் C. சோ ஆப்ஷன் C கரெக்ட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. Starting from the center of the earth having radius r, the variation of g is shown அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வேரியேஷன் ஆஃப் g என்ன உங்களுக்கு? இப்போ எர்த் எடுத்துக்கிறீங்க. இது இப்போ இந்த பாயிண்ட் சென்டர் எடுத்துக்கு இன்சைட் தி எர்த்துக்கு இருக்கு இல்லையா? இந்த இன்சைட் தி எர்த்துக்கு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டிக்கு என்ன பண்ணனும்னா gm divided by r cube into r. ஓகேங்களா? இதே அவுட் சைடு வந்துட்டா, அதாவது ஸ்மால் r less than capital R. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து கேபிட்டல் R இருக்குன்னு. இப்போ பாயிண்ட் வந்து இன்சைடு இருந்துச்சுன்னா இந்த r வந்து less than capital R வந்துருது. அப்ப இன்சைடுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா. இன்சைடு வந்து g in inverse direct proportional r வந்து. இது அவுட் சைடு வந்துட்டோம்னா இந்த பாயிண்ட் p இருக்குல, இந்த ஸ்மால் r வந்து greater than capital R வந்துரும். அப்ப அவுட் சைடுன்னு வரும்போது acceleration due to gravityக்கு gm divided by r square வந்துரும். அப்ப அவுட் சைடுக்கு என்ன வருது? அவுட் சைடுக்கு இன்வெர்ஸ்லி proportional r square.
அப்போ சர்ஃபேஸ் வரைக்கும் சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் வரும்போது என்ன இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வரணும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எப்படி வரணும், ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் இந்த பி கிராஃப் மட்டும் தான் இருக்கு. அடுத்து சர்ஃபேஸ் விட்டு வெளியே வரும்போது ஜி அவுட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அப்போ பாருங்க பி கிராஃப்ல சர்ஃபேஸ் வரைக்கும் ஜி இன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் வந்திருக்கு. சர்ஃபேஸ்ல இருந்து இன்ஃபினிட்டி போகும்போது, எர்த்துடைய சர்ஃபேஸ்ல இருந்து இன்ஃபினிட்டி போகும்போது ஜி அவுட், அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர். சோ எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஆப்ஷன் பி வந்து கரெக்ட்னு போட்டுக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The height at which the weight of a body becomes 1/16th its weight on the surface of the earth ன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஹைட்ல, அதாவது நீங்க சர்டன் ஹைட் போறீங்க, சர்டன் ஹைட்ல வெயிட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 1/16 டைம்ஸ் ஆஃப் தி வெயிட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் இட் அப்படி கேட்டிருக்காங்க. இந்த வெயிட் அட் சர்டன் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா, m into acceleration due to gravity at certain height into 1/16 into weight on the surface வந்து என்னது, m into acceleration due to gravity on the surface ன்னு போடுங்க. இதுல m கேன்சல் பண்ணிருங்க. acceleration due to gravity certain height என்ன ஃபார்முலா, g on the surface into r by r plus h whole square அப்படின்னு உங்களுக்கு தெரியும். that is equal to 1/16 into g ன்னு போட்டுக்கலாமா. இந்த g கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா r by r plus h is equal என்ன போறது, 1/4 வந்துதா. இது வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 4r is equal to r plus h ன்னு வருதா. இப்போ இந்த r லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா h is equal to 4r minus r பா. 4r minus r எவ்வளவு வருது, 3r ன்னு வருது. சோ எவ்வளவு ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா 3r ஹைட்ல. அப்போ சென்டர்ல இருந்து எவ்வளவு, 4r டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர்ல அப்படின்னு எடுத்துக்கணும். அவங்க கேட்டது என்னது, என்ன கேட்டிருக்காங்க, தி ஹைட் அட் விச் தான் கேட்டிருக்காங்க. ஹைட் அட் விச் கேட்டதுனால 3r கரெக்ட். இதே சென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல 1/16 வந்திருக்குன்னா அப்போ 4r ன்னு போட்டுருக்கேன். ஓகேப்பா.